மேஷராசி. மேசராசியை பொறுத்தவரை நீதிமான்களாக இருக்கக்கூடியவங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதன்மை பெற்றவர்களாக இவங்க இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இயல்பிலேயே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்கள், அநீதியை கண்டு பொங்குபவர்களாக இருப்பாங்க. எளிதில் எவரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் கூட்டமாக நண்பர்கள், உறவினர்களோடு இருப்பதை விரும்பக்கூடியவங்க தான் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க. மேசராசியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது மேசராசியில் பிறந்திருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எந்த ஒரு செயலிலுமே துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசியில் பிறந்தவங்க. எவரையுமே எளிதில் நம்பிவிடக்கூடியவங்க. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டார். அதன் பிறகு அவர்களிடம் இருக்கக்கூடிய பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மேசராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தா இவர்களுடைய கோபம்தான். தவற்ற உணர்ந்து விட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க. எளிதிலும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலுமே மாற மாட்டாங்க. அதனுடைய விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்கும். வாழ்க்கையில் 28 வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடியவங்க. இவர்களுடைய மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனை செய்யக்கூடியவங்க. முன்கோபம்தான் இவர்களது பலவீனம். ஆனாலும் இவர்களுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இவர்களிடம் இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவங்களுடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு பார்த்தா தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கு கொண்டே இருப்பாங்க. 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது. இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்று சொன்னால் போதும். இவர்களிடம் பொதுநல சிந்தனை சற்று அதிகமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவங்க. மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. சிவப்பு தொடர்பான பணிகள் இருப்பவர்கள் நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவை. மலையும் மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற ஒரு இடம். ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமான தொழிலில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. மேசராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தா முருகனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் அமைந்திருப்பதால் பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளியூர் பயணங்களால் உடல் அசதி, சோர்வு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உணவு உண்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அலுவலக சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான கிரக மாற்றங்கள் அமைந்திருப்பதால் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக, தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, லாபஸ்தானத்தில் ராகு, அயன சாயன போகஸ்தானத்தில் உங்களுக்கு சனி என கிரகநிலைகள் இருப்பதால் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு திறமை உடைய உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு உண்டாகலாம். பண வரத்து உங்களுக்கு கூடக்கூடியதாகவும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீரும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய
சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில், அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக உங்களுக்கு இருக்குது. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அவர்கள் மூலம் உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம், தேவையான வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் போட்டிகள் விலகக்கூடியதாகும். தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்தாலுமே அலுவலக வேலைகளில் தாமதம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த சண்டைகள் நீங்களாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகலாம். புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய பொருள் சேர்க்கை ஏற்படலாம். தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடை நீங்கக்கூடியதாகும். பண வரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகலாம். தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பரிகாரமாக பைரவரை வணங்கி வர உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேஷ ராசியில் பிறந்தவங்க இது போல் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம். சுமார் ஒவ்வொரு கிரகமுமே ஒரு மாதம் அமர்ந்து பலன் தரக்கூடிய வகையில் தான் சூரியன் அமைஞ்சிருக்கு. 12 ராசிகளிலுமே நாம் 360 டிகிரி என்று வைத்து கொண்டால் முதல் 30 டிகிரி மேஷ ராசி இடம்பெறும். அந்த ராசியில் இருந்து சூரியனுடைய ஒளி பயணம் தொடங்குகிறது. மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதம் ஆகியவை இடம்பெற்றிருக்கு. இந்த ராசி மண்டலத்தை தொலைநோக்கு வழியாக உற்று பார்க்கும்போது மேஷம் என்பது ஆட்டின் வடிவம் தெரிவதை நாம் பார்க்கலாம். ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவப்படுத்தினால் மேசத்தை கபாலம் என்று சொல்லலாம். மேசத்தில் பிறந்த நீங்கள் சிங்கம் போல இருப்பீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி உங்களுக்கு சூரியன். எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூமிக்காரனாகிய செவ்வாய் உங்களுடைய ராசியில் பிறந்திருப்பதால் சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் கலைகளில் நாட்டம் உங்களுக்கு இருக்கலாம். பழமை விரும்பிகளாக நீங்கள் திகழக்கூடியவைங்க. அதிலுமே உங்களுக்கு முன்னோர்களுடைய நினைவுகளை, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவீங்க. மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேசத்தில் பிறந்தவங்கள் சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுத்துவது நல்லது. மனிதர்களை இளம் கண்டறிவதில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அவசியம். இந்த ராசிக்காரர்களிடம் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கும். வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பாங்க. பல 100 பேர் மத்தியில் வேலை செய்தாலுமே சற்றென்று அனைவரது கவனத்தையுமே தன் பக்கம் இருக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது. பணிபுரியும் துறை வேறாகவும் நீங்கள் முடிவு வரையில் மற்றவர்களும் உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் ஆர்வம் காட்டாமல் நீங்கள் கோட்டை விடுவது, எதிரிகளுடைய பலத்தை கணிக்காமல் செயல்படுத்துவது ஆகியவை உங்களுக்கு மைனஸ் விஷயம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.